ஒரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்கிற வசனத்தை வாசிக்கிறோம். நம்முடைய பாடுகள் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்ன பாடுபடுறீங்க, நீங்கள் என்ன வேதனைப்படுறீங்க, நீங்கள் என்ன நிந்தை அடைகிறீங்க, உங்களை யாரெல்லாம் ஏளனமாக பேசுகிறாங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவரையும் அப்படி பேசியிருக்கிறாங்க. அதனால் நம்ம கவலைப்படாதபடிக்கு ஒரு வாக்கு தத்தத்தை அதோடு கூட அவர் சொல்கிறார். என்னன்னா, நீ பாடுபடுறியா மகளே, நீ பாடுபடுறியா மகனே, நிந்திக்கப்படுறியா, கவலைப்படாத, என்னோடு கூட நீயும் ஆளுகை செய்வ, என்னோடு கூட நீ சந்தோஷத்தில் இருப்ப அப்படின்னு சொல்கிறார். ஆகவே நம்முடைய துக்கங்கள், நம்முடைய கவலையெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே தள்ளி வச்சுட்டு, நான் கர்த்தரோட ஆளுகை செய்ய போறேன்னு சொல்லி ஒரு பெரிய மனமகிழ்ச்சியோடு கூட அவரை துதிக்கலாமா, ஜெபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, எனக்கு இப்போ இருக்கிற பாடு, என்னை இப்போ ஜனங்க நிந்திக்கிறதெல்லாம் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் சுவாமி. ஏனென்றால் நான் உன்னோடு கூட ஆளுகைக்குள்ளாக வரப்போறேன். உம்முடைய சந்தோஷத்துக்குள்ளாக நான் பிரவேசித்து நீர் எனக்கு தருகிற மகிழ்ச்சியில நான் சந்தோஷம் அடைய போறேன் சுவாமி. ஆகவே நான் எதை குறித்தும் கவலைப்படாமல் உம்மையே தொடர்ந்து கொள்வேன். என்னை தொடர்ந்து பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன்.